அந்த அந்த குரூப்ல வந்து டேபிள டாப் பண்ணுங்க. குரூப் ஆஃப் டெத். அந்த 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 குரூப் வந்து குரூப் ஆஃப் டெத். அப்படிப்பட்ட குரூப் ஆஃப் டெத்ல தேவ் டாப். நீங்க வந்து ஆஸ்திரேலியா கூட மேட்ச் ஓகே விட்டுருங்க, மழை விட்டுருங்க, மற்ற 2 டீமே ஹேண்ட்ஸம் அடிச்சிருக்காங்களே. ஆப்போசிஷனுக்கு வந்து ஒரு சான்ஸே கொடுக்கலையே. நியூசிலாந்து தான் அங்க நடந்த அந்த ட்ரை சீரீஸ் ஜெயிச்சிருக்காங்க. அவங்கள வந்து இதே சவுத் ஆப்பிரிக்காவை அடிச்சு காலி பண்ணி ட்ரை சீரீஸ் ஜெயிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க அடிச்ச அந்த சவுத் ஆப்பிரிக்கா வந்து இப்போ இருக்கிற அந்த ஃபார்ம் இருக்கிற சவுத் ஆப்பிரிக்கா கிடையாது. இப்போ சவுத் ஆப்பிரிக்கா பாத்தீங்கன்னா அவங்க பேஸ் எல்லாமே கவர் பண்ணி வச்சிருக்காங்க. த டீம் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லி போனா அவங்கள தான் அவங்க சொல்லுவோம். பிகாஸ் தே ஹேவ் ஆல் த பேசஸ் கவர். ஃபாஸ்ட் பவுலிங் இருக்கு, லெஃப்ட் ஆர்ம் பேஸ் இருக்கு, ஸ்பின் இருக்கு, ஸ்பின் அடிக்கிற பிளேயர்ஸ் இருக்கான்னு கேட்டா அங்கேயும் ஆள் இருக்கு. நியூசிலாந்துக்கு வந்து எப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னா, இங்கிலாந்து மாதிரியே அவங்களுக்கு அந்த ஒரு எங்க அட்டாக் பண்ணும், எங்க மிஸ் பண்ணும், அந்த ஒரு கால்குலேஷன் எங்கேயோ மிஸ் பண்ணாங்களோ மாதிரி தோணுது. தே பிளேட் வே டூ காஷியஸ் கிரிக்கெட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஜென்டில்மேன் டீம், சூப்பரா வந்து ஸ்கில்ஸ் இருக்கிற டீம், ஃபீல்டிங் பேட்டிங் எல்லாமே கரெக்டா இருக்க டீம். அவங்க ஜெயிச்சா வந்து எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமா தான் இருக்கும். எல்லாமே அக்ரி. பட் have consistency, have they proved consistency in ICC events and கேட்டீங்கன்னா unfortunately the records are against them. இப்போ சமீப காலத்துக்கு கிடையாது. சவுத் ஆப்பிரிக்கா வந்து கன்சிஸ்டன்டா வந்து பண்ணிருக்காங்க. உங்களுக்கு வந்து நல்லா பாத்தீங்கன்னா வேர்ல்ட் T20 ஃபைனலிஸ்ட் அவங்க தான். இப்போ வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலிஸ்ட் அவங்க தான். போன வருஷம் நம்ம T20 அந்த வேர்ல்டு கப் நம்ம நினைச்சு பாத்தீங்களா, 50 ஓவர் வேர்ல்டு கப், அதுலயும் வந்திருக்காங்க. ஓவர் த லாஸ்ட் ஒரு 5 ஈவெண்ட் 6 ஈவெண்ட் நம்ம எடுத்து பார்த்தோம்னா சவுத் ஆப்பிரிக்கா has been consistent. ஒரு டீம் கன்சிஸ்டன்டா நாக் அவுட் ஸ்டேஜ் வராங்கன்னு பாத்தீங்கன்னா which shows them that okay they have it in them. இதே நியூசிலாந்து அந்த மாதிரி வரலையே. 2 டீம்ல plenty of bowling actions, plenty of bowling options இருக்கு. So I would choose இந்த bowlers-ஓட கிளாஷ் தான் பார்ப்பேன். ஏன்னா இப்போ இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே எந்த டீம் வந்து அந்த ஒரு 10 விக்கெட் எடுக்கிற மாதிரி ஒரு கேபிலிட்டி வச்சிருக்காங்களோ அந்த டீம் தான் ப்ரூவ் பண்ணாங்க. இந்த 2 டீம்ல பிளென்டியா இருக்கு. ஸோ மே த பெஸ்ட் டீம் வின்ஸ் தான் நான் வந்து சொல்லுவேன். பட் அட்வான்டேஜ் ப்ரோட்டியாஸ் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டாஸ் எந்த அளவுக்கு குரூஷியலா இருக்க போகுது? சரி, பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் வின் த டாஸ் அண்ட் பேட் ஃபர்ஸ்ட், ஸ்கோர் பிக் அப்படின்னு ஃபர்கெட், அவ்வளவுதான். பேட் ஃபர்ஸ்ட் செம்மையா ஸ்கோர் பண்ணிருங்க. ஸ்கோர் பண்ணிட்டு அழகா வந்து பிளான் போட்டு டிஃபெண்ட் பண்ணுங்க. கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். செமிஃபைனல் 2 சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் நியூசிலாந்து. இந்த டீம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க, யாருக்கான வின்னிங் பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்மள்ட்ட டீட்டெயிலா பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் அனலிஸ்ட் ஷாம் சார் நினைச்சிருக்காரு. அவர் கூட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் ஈஸ்வர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ செமிஃபைனல் 2 சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் நியூசிலாந்து லாகூர்ல நடக்க போகுது இந்த மேட்ச். எப்படியும் லாகூரை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ட்ராக்கா தான் இருக்க போகுது. யாருக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு? சரி, இப்போ வந்து ஃபேக் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்தாச்சு. 2 டீமும் வந்து துபாய் வந்து எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா அங்க கிடையாதுங்கிறத நம்ம கம்ப்ளீட்டா ஐநோட் பண்ணிடலாம். பட் லாகூர் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 டீமும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு மாசம் மேலேயே வந்து அவங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஈவன் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி தொடங்குறதுக்கு முன்னாடியே பாகிஸ்தான் கண்டிஷனுக்கு வந்து இந்த 2 டீம் அடாப்ட் ஆயிட்டாங்க. ஸோ நவ் கோயிங் வித் அந்த டீமோட 2 டீமோட மேட்ச் அப் அப்படின்னு சொல்லி வச்சு பார்க்கும்போது இங்க சவுத் ஆப்பிரிக்கா அவங்களோட குரூப் டாப்பரா வந்திருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் என்னதான் வந்து அவங்களுக்கு வந்து மழையில வந்து காணாம போச்சு. அவங்களுக்கு வந்து பேர் என்ன, இங்கிலாண்டையும் அசால்ட்டா அடிச்சாங்க, ஆப்கானிஸ்தானையும் அழகா அடிச்சாங்க. ஆஸ்திரேலியா கூட மேட்ச் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து மழையில மிஸ் ஆச்சு. ஸோ குரூப் டாப்பரா அவங்க இருக்காங்க. வேற நியூசிலாந்து நீங்க பாத்தீங்கன்னா எஸ் இந்த இந்த இந்தியா இருந்த அந்த குரூப்பும் டஃப்பான குரூப் தான். உங்களுக்கு வந்து 3 ஏஷியன் கண்ட்ரீஸ ஒரு ஏஷியன் கண்டிஷன்ல ஃபேஸ் பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் அங்கேயும் தள்ளி வந்திருக்காங்க. இந்தியா வாஸ் ஆன் அ பெட்டர் டீம் தட் டே. ஸோ இந்த 2 டீமோட மேட்ச் அப் நம்ம எடுத்து பாக்குறோம்னா இவங்க தான் ஆல்ரெடி ஜெயிச்சிருக்காங்க. நியூசிலாந்து தான் அங்க நடந்த அந்த ட்ரை சீரீஸ் ஜெயிச்சிருக்காங்க. அவங்கள வந்து இதே சவுத் ஆப்பிரிக்காவை அடிச்சு காலி பண்ணி ட்ரை சீரீஸ் ஜெயிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க அடிச்ச அந்த சவுத் ஆப்பிரிக்கா வந்து இப்போ இருக்கிற அந்த ஃபார்ம் இருக்கிற சவுத் ஆப்பிரிக்கா கிடையாது. ராயன் ரிக்கில்டன் உள்ள இல்ல, தென் மில்லர், கிளாஸ் அண்ட் ஃபார்ம்ல இருக்க மாக்ரம் உங்களுக்கு இல்ல. திடீர்னு வந்து வியான் மியூல்டரை விட்டானைக்கு வந்து ஒரு ட்ரிக்ஸை காமிச்சாங்க. கேஷவ் மகாராஜ், அப்டேஷ் ஷம்சி கூட வந்து மார்க்கோ யான்சன் கூட சப்போர்ட் பண்றதுக்கு ககிசோர் அப்பாடான்னு சொல்லி இப்போ சவுத் ஆப்பிரிக்கா பாத்தீங்கன்னா அவங்க பேஸ் எல்லாமே கவர் பண்ணி வச்சிருக்காங்க. த டீம் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லி போனா அவங்கள தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் they have all the bases covered. ஃபாஸ்ட் bowling இருக்கு, லெஃப்ட் ஆர்ம் பேஸ் இருக்கு, ஸ்பின் இருக்கு, ரைட் ஆர்ம்ல உங்களுக்கு வந்து டக்குன்னு ஓவர் கட் போடுறது ஆள் இருக்கு, ஸ்பின் அடிக்கிற பிளேயர்ஸ் இருக்கான்னு கேட்டா அங்கேயும் ஆள் இருக்கு. சிஸ்டான் ஸ்டப்ஸ், ஐடன் உங்களுக்கு பேர் என்ன, ஹென்ரிச் கிளாசன், தென் டேவிட் மில்லர், இந்த 3 பேர்கிட்ட யாராவது ஒருத்தருக்கு 4 அமைச்சா கூட முடிச்சது. அன்னைக்கு கிளாசன் தான் வந்து இங்கிலாந்து கூட அடிச்சு முடிச்சாரு.
பேட்டிங் 62. ட்ராக்கா பேட்டிங் ட்ராக்கா தான் நமக்கு இருக்கும். ஏன்னா பாட்டா பிச்சுங்கிறது பாகிஸ்தான் அப்படிங்கறத நம்ம சொல்லி தனியா இது எந்த பிரெயின் நோ பிரெயினர். கண்டிப்பா அவங்க பாட்டா பிச் தான்ப்பா, இது என்னப்பா இருக்கு அப்படிங்கிறது நம்ம இட்ஸ் நோ பிரெயினர். பட் அந்த கண்டிஷனுக்கு யாரோட டீம் தயாரா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட டீம் தயாரா இருக்கு. ஒரு இங்கிலாந்துக்கு நியூசிலாந்துக்கு வந்து எப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னா, இங்கிலாந்து மாதிரியே அவங்களுக்கு அந்த ஒரு எங்க அட்டாக் பண்ணும் எங்க மிஸ் பண்ணும் அந்த ஒரு கால்குலேஷன் எங்கேயோ மிஸ் பண்ணாங்களோ மாதிரி தோணுது. தே பிளேட் வே டூ காஷியஸ் கிரிக்கெட் ஆன மாதிரி இருந்துச்சு. நல்லா சொல்ல போனா இந்தியாவுக்கு நடந்த மேட்ச்லயே வந்து கொஞ்சம் காஷியஸ் அப்ரோச் எடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ மைண்ட் செட் வைஸும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் வைஸும் சரி, ஸ்கில் செட் வைஸும் சரி, ரெண்டு டீம் நெக் டு நெக் இருந்தாலும் நான் வந்து ஐம் கிவிங் ஹெட் டு புரோட்டியாஸ். ஸோ சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறேன் விஜய். நீங்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து எட்ஜஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பட் ஆனா பவுமா இல்ல, டிசார்சி இல்ல, ஈடன் மார்க்ரமும் வந்து அந்த இங்கிலாந்து கூட நடந்த அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்ஜுரி காரணமா மேபி அவர் விளையாடுவாரா, அவர் கேப்டன்சியே பண்ணுவாரா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. நிறைய இந்த மாதிரி பிளேயர்ஸ் ஷஃபிள் பண்ணிட்டே இருக்காங்களா அந்த டீம். இந்த மாதிரி ஒரு பிக் டோர்னமெண்ட்ல நிறைய இன்ஜுரி கன்சர்ன் வர்றதுனால ஓப்பனிங் பேரை வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கு. ஸ்டப்ஸை இங்கிலாந்து மேட்சுக்கு எடுத்துட்டு வந்தாங்க. பட் பெருசா அவர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியல அவரால. பவுமாவும் இல்ல. இப்ப மார்க்கரமும் இன்ஜுரி கன்சர்னால அவரால வர முடியல அப்படின்னா கிளாசன் தான் கேப்டன்சி பண்ண போறாரு. நிறைய இன்ஜுரி கன்சர்ன் இருக்குல்ல சார். சி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து இப்போ அவங்க வந்து இப்போ இந்த டூருக்கு வரும்போதே வந்து தேவ் கம் வித் ஒரு செகண்ட் ஸ்ட்ரிங் ஸ்குவாடோட தான் வந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு மேஜர் ஆஃப் த பிளேயர்ஸ் வந்து எஸ்ஐ T20 லீக்ல வந்து ஆடிட்டு இருந்தாங்க. அண்ட் ஒரு 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 லாங் டூர் கிட்டத்தட்ட வந்து இந்த கண்டிஷனுக்கு முன்னாடியே வந்து அவங்க ஆட வந்தாங்க. ஒரு மாசம் முன்னாடியே வேலை அவங்க ஆட இருக்கும் போது இன்ஜுரிஸ் எஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கேம் ஆடும் போது உங்களுக்கு வந்து ஒரு அயற்சி காரணமா இல்ல ஏதாச்சும் வந்து உங்களுக்கு அந்த ஒரு டயர்னஸ் உங்களுக்கு வந்து அந்த இது கேன் கெட் அப் டு யூ. உங்களுக்கு வந்து அந்த ஒரு டயரிங் சென்சேஷன் கேன் கெட் அப் டு யூ. மைட் பி அந்த ஒரு இதுவா தான் ஒரு ப்ரிகாஷனா தான் வந்து பவுமாவோ இல்ல ஜார்ஜியோ உட்கார வச்சிருப்பாங்களே தவிர, பிகாஸ் இங்கிலாந்து மேட்ச் வந்து இட்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு தேவையே கிடையாது. குரூப்ல அவங்க டாப் பண்ணிட்டாங்க. அன்லஸ் அன்டில் இங்கிலாந்து வந்து ஏதாவது ஒரு மிராக்குலஸா ஒரு 400 ரன் 500 ரன் அடிச்சு இவங்க 200 ரன் பீட் பண்ணா மட்டுமே தான் தே ஆப்கானிஸ்தான் வில் ஹேவ் அன் ஒரு ஒரு உள்ள வரதுக்கான ஒரு வாய்ப்பு அந்த மாதிரி இருக்கும்போது அவுட் சைட் ஆஃப் அவுட் சைட் சான்ஸ் இருக்கும்போது தேவ் கெப்ட் அவுட் சைட். தேவ் கெப்ட் அவங்க ரெண்டு பேரையும் வந்து அவுட் சைட்ல உட்கார வச்சாங்க. கமிங் பேக் டு இன்ஜுரி கன்சர்ன் ஆஃப் ஐடன் மார்க்ரம், இப்போ இது வரைக்கும் நமக்கு எதுவும் தெரியல. அண்ட் கிறிஸ்டன் சப்ஸ் ஓகே கொஞ்சம் அந்த ரஸ்டியா இருந்ததுனால வந்து கொஞ்சம் அந்த ட்ரையாங்குலர் சீரீஸ் ஆடினார், கொஞ்சம் நல்லாவே உள்ள ஆடிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்க சவுத் ஆப்பிரிக்கன் T20 ஆடி முடிச்சு அப்படியே இங்க வந்தாரு. இங்கினும் சேஞ்ச் ஆஃப் ஃபார்மேட், சேஞ்ச் ஆஃப் அந்த ஒரு கண்டிஷன் இன்னும் அதுக்கு கஷ்டமால மறுபடியும் அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம். பட் இப்போ நடக்க போறது தெரியல. இப்போ அவங்க அங்கேயே தானே இருக்காங்க. இங்க வந்துட்டு துபாய் வந்து திருப்பி டிராவல் பண்ணாலும் திருப்பி அங்கேயே தான் இருக்காங்க. அவங்க ப்ராக்டிஸ் பண்ண டைமும் நல்லா இருந்திருக்கும். அண்ட் முன்னாடி இந்த கண்டிஷன் பிக் பண்ணிருப்பாங்க. அவர் ஆட போற ரோல் கிளாரிட்டியும் சொல்லிடுவாங்க. ஸோ வித் திஸ் இஸ் த கேஸ், இன்ஜுரிஸ் எஸ் இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் கேம். அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா அதுக்கு ஏற்ற மாதிரி பேக் பண்ணி எடுத்து வந்திருக்காங்க. ரிசோர்ஸஸையும் கரெக்டா சூஸ் பண்ணி எடுத்து வந்திருக்காங்க. ஆரம்பத்திலேயே உங்களுக்கு கெரால் கோட்ஸி இல்லை அப்படின்னு சொல்லி ஆச்சு. டக்குன்னு வந்து அவங்க பாஷை வந்து உள்ள கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து கொஞ்சம் வந்து பேர் என்ன இங்க இந்த மர்மர்ஸ் இருக்காலும் மைட் பி ஒரு ஸ்ட்ராட்டஜியா கூட பார்க்கலாம். ஏதாவது வந்து பேர் என்ன நம்மளோட என்ன வாட் வி ஹேவ் அப்பர்ஸ்லீஸ் அதை காமிச்சிடக்கூடாது. இப்போ பாத்தீங்கன்னா போன மேட்ச்ல வந்து நம்ம இந்தியா கூட ஆடும் போது உங்களுக்கு டெவான் கான்வே வந்து உட்கார வச்சாங்களே. டெவான் கான்வே வந்து அழகா வந்து உட்கார வச்சாங்களே. ஒன்னும் இன்ஜுரின்னு சொல்ல ஒன்னும் சொல்ல இது நல்லா தான் ஆடிட்டு இருந்தாரு. ரன்ஸ் பெருசா வரனாலும் அங்க யங் கூட ஒரு அழகான ஒரு பார்ட்னர்ஷிப் ஸ்டிச் பண்ணி தான் ஆடிட்டு இருந்தாரு. பட் அவரை வந்து உட்கார வச்சாங்களே, அது நம்ம எதுவுமே கேட்கல. மைட் பி a part of strategical move கூட நம்ம இதை பார்க்கலாம். நத்திங் டு ஃபர்ஸ்ட் அபவுட் இட். பட் சவுத் ஆப்பிரிக்கா ஹேஸ் ரிசோர்சஸ் டு பேக் அப். ஜார்ஜ் லிண்டி அப்படின்னு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவரை பிளேயிங் லெவன்ல விளையாட வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா சார்? அவர் வந்து ஒரு மல்டி டேலண்டட் பிளேயர். அவர் வந்து ஒரு 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 நம்ம டீம் எப்படி ஒரு அக்ஷர் பட்டேல் ஜட்டு அந்த ரோல் பண்ணாலும் அந்த ரோலை வந்து ரெண்டுமே செய்யக்கூடிய பிளேயர். போலிங் கொடுத்தாலும் கன்னா விக்கெட் போட்டு எடுத்துருவாரு. பேட்டிங்கும் வந்து அவர்கிட்ட வந்து சாலிடா விட்ட ரன்ஸ் எடுத்து பார்க்கலாம். இப்போ சப்போஸ் நாளைக்கு ஐடன் மார்க்ரம் இல்லாத இது பட்சத்தில் அவங்க உள்ள கொண்டு வர ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இப்போ ஏடன் மார்க்ரம் இல்ல, ஏடன் மார்க்ரம் பதிலா வந்து இவங்களை ஒரு இடத்த ஸ்லாட் ஃபில் பண்ண. பிகாஸ் ஸ்டப்ஸ் உள்ள கொண்டு வருவாங்க. மார்க்ரம் இல்லைன்னா ஸ்டப்ஸ் உள்ள வந்து கொண்டு வருவாங்க. பிளஸ் இன்னும் கொஞ்சம் டெப்த் இன் தேர் பேட்டிங் தேவை. ஒரு போலர் கேன் ஆல்சோ பேட் இருந்தா உங்களுக்கு ஷம்சிக்கு பதிலா லிண்டே கொண்டு வந்து அவர் வந்து கேஷவ் மகாராஜ் அண்ட் ஜார்ஜ் லிண்டே இவங்க கொஞ்சம் பெட்டர் பேட். ஷம்சிக் பெருசா பேட்டிங் வராது. ஸோ இந்த இடத்துல ஐ கேன் புல் இன் ஜார்ஜ் லிண்டே. பேட்டிங் டெய்லி உங்களுக்கு டெப்த் ஆகுது எங்களுக்கு. இப்போ ரயன் ரிக்கல்டன் எடுத்துக்கிட்டோம்னா அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சாரு.
அதுக்கப்புறம் நடந்த மேட்ச்ல அவரால பெரிய ஸ்கோர் கன்வெர்ட் பண்ண முடியல. குறைந்தபட்ச ஸ்கோர் தான் அடிச்சு குடுத்தாரு. செமி ஃபைனல் மாரியான டோர்னமெண்ட்ல அவரோட அந்த ஓப்பனிங் பேர், அந்த நாக் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு குரூஷியலா இருக்கும்? சி ஓப்பனர் செட் த டோன் நம்ம நல்லாவே பார்த்துட்டு இருக்கோம். நீங்க வந்து பேர் என்ன இந்த இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபில ஓப்பனிங் அந்த 10 ஓவர் செட் பண்ணிட்டீங்கன்னா தான் அந்த மொமெண்டம் தான் உள்ள கடைசியா கொண்டு போயிட்டு இருக்குது எல்லா மேட்ச்லயும் பார்த்தோம்னா. ஸோ ஓப்பனர்ஸ் செட் த டோன் வித் தட்ஸ் த கேஸ். இங்க வந்து பேர் என்ன உங்களுக்கு வந்து ரயன் டிகில்டன் முதல் மேட்ச் அடிச்சிட்டாரு. முதல் மேட்ச் அடிச்சு அந்த ஒரு டெபியூல ஒரு 100 அடிச்சிட்டாரு. எல்லாமே கரெக்ட். பட் அதுக்கடுத்து வந்து நான் மறுபடியும் சொல்ற மாதிரி தான் ஃபார்மேட் சேஞ்ச் ஆகி ஆட வராங்க. அவங்க வந்து அந்த பக்கம் வந்து T20 ஆடி முடிச்சு இங்க வராங்க. இட் டேக்ஸ் டைம். அதுவும் சாம்பியன்ஸ் ட்ராஃபிங்கிறது ஒரு ரொம்ப குறைந்தபட்ச நாட்கள் குறைந்த டைம்ல ஆடுற ஒரு ஒரு நாக் அவுட் டோர்னமெண்ட். ஹிட் ஆர் மிஸ் அவ்வளவுதான் மாதிரி டோர்னமெண்ட். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த அந்த ஒரு அடாப்டபிலிட்டி, அந்த ஒரு கன்வெர்டபிள், அந்த டக்குன்னு கன்வெர்ட் ஆகுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ரன்ஸ் வராதுன்னு இல்லை. ஹி ஹேஸ் இட் கான்பிடன்ட் இருக்காரு. ஹை ஆன் கான்பிடன்ட் தான். இட் ஜஸ்ட் நீட் தட் அந்த கொஞ்சம் டைமிங், கொஞ்சம் அந்த பிச்சில் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணும். மைபி அது ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஓப்பனிங் ஆர்டர் அங்க அங்க ஒரு பவுமா இல்லாத ஒரு ஒரு கேப் மாதிரி தெரிய வருது. பவுமா ஜார்ஜில ஒரு கேப் தெரிய வருதுங்களா? அதை வந்து அங்க சால்வ் பண்ணிடுவாங்க சவுத் ஆப்பிரிக்கா. இப்போ சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கா இல்ல பவுலிங் ஸ்ட்ராங்கா இருக்கா? எனக்கு தெரிஞ்சு ஓகே. அவரோட நான் வந்து ஐ ஹாவ் அட்வான்டேஜ் ஃபார் இப்ப அங்க அங்க இருக்கிற அந்த பாட்டா பிச்சில் வந்து உங்களுக்கு வந்து போல் பண்ணி டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டார்கெட் செட் பண்ணிக்கிறாங்க. அந்த டார்கெட் டிஃபெண்ட் பண்ணக்கூடிய போலிங் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஐ திங்க் சவுத் ஆப்பிரிக்கா ஹேஸ் இட். ஒரு ஒரு ஓகே. ஒரு 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 வேரியேஷன் ஃப்ரம் மார்க்கோ யான்சன், இல்ல வந்து அப் ஃப்ரண்ட்ல வந்து சும்மா அப்படி பால வந்து அனல் கக்கக்கூடிய வந்து ககிசோ ரபாடா கட்டர்ஸ். கொஞ்சம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் இப்ப யூஸ்டு பிச்சா நியூ பிச்சா நமக்கு தெரியல. இப்ப நாளைக்கு ராகுல் நடக்கும் யூஸ் பிச் எடுக்கிறனால நியூ பிச் எடுக்கிறாங்களான்னு தெரியல. கொஞ்சம் பழைய பிச்சா இருந்தா கொஞ்சம் கிரிப் ஆகி வரக்கூடிய மாதிரி பிச்சா இருந்தா அங்க வந்து என்கிடி நல்லா வந்து ஒரு 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 அவர் தனியா அவர் காட்டுவார். அவர் இன்னும் பெரிய அளவில் இன்னும் வரல. லுங்கியன்கிடி இன்னுமே வந்து கரெக்ட். இன்னும் பெருசா ஆக்ஷன் இன்னும் வரல. ஸோ லுங்கியன்கிடி அந்த மாதிரி பிச்சில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஓல்டு பிச்சா, கொஞ்சம் வந்து சைட்ஸ் கொஞ்சம் லென்த்தியா கொஞ்சம் இருக்கிற அந்த மாதிரி கிரவுண்ட் எல்லாம் லுங்கியன்கிடி வில் கம் இன் டு ஃபோர்ஸ். இது தவிர்த்து தே ஆல்சோ ஹேவ் வியான் மியூல்டர், இல்லைன்னா வந்து பாஷை வச்சிருக்காங்க. பேஸுக்கே வந்து பாஷை வந்து உள்ள வந்து கொண்டு வச்சிருக்காங்க. ரபாடா இருக்காரு. ரபடா சொல்லியாச்சு. ரபடா தான் நமக்கு வந்து எந்த டைம் ஆஃப் தி இதுலயும் போட்டாலும் வந்து விக்கெட் எடுக்க சொல்லியாச்சு. இது பேஸ் ஃபேக்டரி. போலர்ஸ் உங்களுக்கு வந்து எடுத்துட்டீங்கன்னா ஒரு பக்கம் ஷம்சி, ஒரு பக்கம் கேஷவ் மகராஜ். இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் வைக்கணும். எனக்கு வந்து பேட்டிங் ஆள் தேவை, பேட்டிங் கொஞ்சம் இன்னும் அடிக்கக்கூடிய ஒரு ஆள் தேவை. சமோன் கேன் போலர் கால்சன் பேக்னா உங்களுக்கு அது ஆல்ரெடி வந்து வி ஹேவ் வந்து ஜார்ஜ் ரெண்டே வச்சிருக்காங்க. தேவைப்பட்ட கை சுத்துறதுக்கு வந்து ட்ரிஸ்டன் சப்ஸ்டியூட் அப்கோர்ஸ் ஐடன் மார்க்கரம் எனக்கு இன்ஜுரியா இல்லாம இருக்கணும். ஸோ ஐடன் மார்க்கரமும் கையில வச்சிருக்காங்க. ஸோ தேர் போலிங் லுக் சார்ட்டட் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பட் வேற அங்க நியூசிலாந்து அங்க அவங்க வேற லெவலா இருக்காங்க. அவங்களோட வெரைட்டி பாத்தீங்கன்னா அவங்க வேரியஸ் லெவல் வெரைட்டி வச்சிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஹென்ரில ஆரம்பிச்சு ரூக்கில வச்சுக்கிட்டது என் கூட ஜேமிசன், இதுக்கடுத்து ஸ்பின் எடுத்துனா பிரேஸ்வெல், சாண்ட்னர், ரச்சின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்க அவங்களும் ஒரு வைட் அரே ஆஃப் ஆப்ஷன்ஸையும் வச்சிருக்காங்க. இப்ப எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, ஒரு வெறும் 5 போலரோட போறது வேஸ்ட், எக்ஸ்ட்ரா போலிங் ஆப்ஷன் வச்சுக்கிட்டு சொல்லுவாங்க பாத்தீங்களா? ரெண்டு டீம்ல பிளென்டி ஆஃப் போலிங் ஆக்ஷன்ஸ், பிளென்டி ஆஃப் போலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஐ வுட் சூஸ் இந்த இந்த போலர்ஸோட கிளாஷை தான் பார்ப்பேன். ஏன்னா இப்ப இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே எந்த டீம் வந்து அந்த ஒரு 10 விக்கெட் எடுக்கிற மாதிரி ஒரு கேபிலிட்டி வச்சிருக்காங்களோ அந்த டீம் தான் ப்ரூவ் பண்ணாங்க. ஸ்ட்ராங் ஹிட்டிங்லாம் வந்து மேட்டரே கிடையாது. உங்களுக்கு ஆப்கானிஸ்தான் வந்து இங்கிலாண்டை பீட் பண்ண முடியும்னு நீங்க வந்து கிரிக்கெட் நீங்க கவர் பண்ண ஆரம்பிச்சு சொல்லி நீங்க நம்பியிருப்பீங்கன்னா கிடையவே கிடையாது. ஆனா நடந்துருச்சு. என்ன காரணம்? ஆப்கானிஸ்தான் அடிச்சதுனால கிடையாது. அவங்க ஆப்கானிஸ்தான் அன்னைக்கு 270 கொண்டு வந்தாலும் காலி பண்ணிப்பாங்க. இங்கிலாண்டை காலி பண்ணிருப்பாங்க. 252 காலி பண்ணிருப்பாங்க. ஏன்னா அந்த போலிங் கரெக்டா இருந்துச்சு. ஸோ அந்த 10 விக்கெட் ஆப்போசிஷன்ல எடுக்கிற மாதிரி உங்களுக்கு போலர்ஸ் அது ஆப்ஷன் வச்சிருக்கீங்களா? இந்த ரெண்டு டீம்ல பிளென்டியா இருக்கு. ஸோ மே த பெஸ்ட் டீம் வின்ஸ் தான் நான் வந்து சொல்லுவேன். பட் அட்வான்டேஜ் புரோட்டியாஸ் என்னை பொறுத்த வரைக்கும். நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்டிங் லைனப் வச்சிருக்காங்க. வில் யங் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் அவருமே ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு செஞ்சுரி பண்ணதுக்கு அப்புறமா பேக் டு பேக் 2 மேட்சும் பெருசா ரன்ஸ் எதுவும் ஸ்கோர் பண்ணல. ரச்சின் அவரும் பார்த்தீங்கன்னா அவரோட டெபு மேட்ச்லயே அவர் வந்து ஒரு அடிச்சாரு, செஞ்சுரியை 100 பதிவு அடிச்சாரு. பண்ணாரு. ஒரு டீம்ல 2 பேர் செஞ்சுரி போட்டதுன்னா இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபில நியூசிலாந்து தான். அது ஆமா, குறிப்பிடத்தக்க விஷயம். டேரல் மிச்சல் இருக்காரு. வில்லியம்சன் வந்து ஃபார்ம்லயே இல்ல 2 மேட்சுக்கா. இந்தியா கூட உள்ள இந்தியா மேட்ச்ல கூட அவர் ஃபார்ம் வந்துட்டாரு, ஃபார்ம் வந்துட்டாரு, ஃபார்ம்ல ஃபார்ம் வர இருக்காரு. வச்சிட்டோம். கிளென் பிரிப்ஸ் இருக்காரு. ஒரு ஸ்ட்ராங் பேட்டிங் லைனப் வச்சிருக்காங்க. நல்ல பவுலிங் யூனிட்டும் வச்சிருக்காங்க. அதோட குறிப்பா செம்ம ஃபீல்டிங் செட்டப்ல இருக்காங்க நியூசிலாந்து. ஸோ
நியூசிலாண்டை இந்த பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்காவை தோக்கடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? சி லாஸ்ட் டைம் வந்து இவங்க இந்த 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 ரெண்டு டீமுமே வந்து ஆக்சுவலா வந்து லாஸ்ட் டைமே அந்த நம்ம வேர்ல்டு கப்லயே வந்து இந்த ரெண்டு டீமுமே வந்து மோதி இருக்கணும். பட் ஏதோ ஒரு காம்பினேஷன் மிஸ் ஆனாலும் இந்தியா நியூசிலாண்டையும் ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்காவும் ஃபேஸ் பண்ணுச்சு. ஸோ இப்போ அந்த பேரலல் வேர்ல்டு எப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த விஷயம் பாக்குறேன். அண்ட் ஃபீல்டிங் நீங்க வந்து கேச்சஸ் டிராப் பண்ணது அந்த எஃபெக்டிவ்னஸ் யார் எந்த டீம் வந்து அந்த கேச்சஸ் ரொம்ப லீஸ்டா டிராப் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இது வரைக்குமே நியூசிலாந்து மட்டும்தான் வச்சிருக்காங்க. அதாவது ஃபீல்டிங்னா இப்படி பண்ணணும் உலகத்துக்கே வந்து ஃபீல்டிங்னு ஒரு அசட்டா வந்து காமிச்சா சவுத் ஆப்பிரிக்காவுக்கே ஒருத்தன் வந்து தண்ணி காட்ட முடியும்னா ஃபீல்டிங் வச்சிருக்கிற வந்து நியூசிலாந்து தான். தெர் இஸ் நோ கிரெடிட். அந்த ஒரு கிரெடிட் நம்ம எடுத்துட்டு போகக்கூடாது. பட் இன்னுமே what I feel இங்க வந்து ஒரு ஐசிசி நாக் அவுட் கேம் ஆடுற அளவுக்கு வந்து அந்த பிக் மேட்ச் டெம்பரமெண்டோ இல்ல பிக் மேட்ச் கன்சிஸ்டோ பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா வந்து கன்சிஸ்டன்டா வந்து பண்ணிருக்காங்க. உங்களுக்கு வந்து நல்லா பாத்தீங்கன்னா வேர்ல்ட் T20 ஃபைனலிஸ்ட் அவங்க தான். இப்போ வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலிஸ்ட் அவங்க தான். இதுக்கு அடுத்து வந்து இப்போ இந்த இதுலயும் நாக் அவுட்ஸ் வந்து வந்திருக்காங்க. போன வருஷம் நம்ம T20 அந்த வேர்ல்டு கப் நம்ம நினைச்சு பாத்தீங்களா 50 ஓவர் வேர்ல்டு கப் அதுலயும் வந்திருக்காங்க. ஓவர் த லாஸ்ட் ஒரு 5 ஈவெண்ட் 6 ஈவெண்ட் நம்ம எடுத்து பார்த்தோம்னா சவுத் ஆப்பிரிக்கா ஹஸ் பீன் கன்சிஸ்டன்ட். இந்த ஒரு நாக் அவுட் ஸ்டேஜ் வரதுக்கு வந்து வந்தாங்க. ஒரு டீம் கன்சிஸ்டன்டா நாக் அவுட் ஸ்டேஜ் வராங்கன்னு பாத்தீங்கன்னா which shows them that okay they have it in there. இதே நியூசிலாந்து அந்த மாதிரி வரலையே. T20 வேர்ல்டு கப் சுத்தமா அவங்க காணவே காணும். அவங்க ஃபார்முக்கே உள்ள வரவே இல்லை. வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சொல்லவே வேணாம். நம்மள ஜெயிச்சாலும் நம்ம வந்து அங்க ஒன்றும் பெருசா வந்து கொடுக்கவே இல்லை. 50 ஓவர் வேர்ல்டு கப்போட சரி. அதுக்கு முன்னாடி நடந்த வேர்ல்டு கப்லயும் வந்து ஆஸ்திரேலியால நடந்த வேர்ல்டு கப்லயும் அவங்க கிட்ட இருந்து ஒரு 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 நாக் அவுட் ஸ்டேஜ் வந்தாங்கன்னா கிடையாது. இந்தியா, இங்கிலாந்து அண்ட் பாகிஸ்தான் இவங்க தான் வந்து வந்துட்டு போயிருக்காங்க. ஸோ வித் ஆல் தி பெர்முடேஷன்ஸ் அண்ட் இதை பார்க்கும்போது சவுத் ஆப்பிரிக்கா கன்சிஸ்டன்டா அந்த நாக் அவுட் ஸ்டேஜ் வரைக்கும் வந்திருக்காங்க. டெலிவரி பண்ணிருக்காங்களா இல்லையாங்கிறது செகண்டரி. பட் they have made it in the past. Their players have the temperament. ஸோ இந்த கண்டிஷன்ல எப்படி தேவைப்படும், என்ன மாதிரி ப்ரெஷர் இருக்கும், எப்படி அதை அப்சர்வ் பண்ணி ஆடணுங்கிறது தீஸ் கைஸ் ஆர் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் தேன் நியூசிலாந்து. இதெல்லாம் தான் நான் வந்து அட்வான்டேஜ் நான் வந்து நியூசிலாந்து கொடுக்காம நான் சவுத் ஆப்பிரிக்கா கொடுக்குறேன். ஒன் குட் எக்ஸாம்பிள் இஸ் இப்போ இந்தியா கூட அன்னைக்கு இந்தியா எடுத்த ஸ்கோருங்கிறது பேசிக்கா சேஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர். எந்த ஒரு ராக்கெட் சயின்ஸும் கிடையாது. அண்ட் தே ஹேவ் குட் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின். இன்ஃபேக்ட் லைக் கிரேட் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின். டேரல் மிச்சல்லாம் வந்து இப்போ 2020 வேர்ல்டு கப்ல இந்தியன் ஸ்பின்னர்ஸ் சும்மா அப்படியே கிரவுண்டை சுத்தி காமிச்சாரு. ஆனா 2 மேட்ச்லயும் 100. லைக் தரம்ஷாலையும் 100, பாட்டா மும்பை பிச்லயும் 100. He ripped apart. பட் அப்படி இருந்தும் they couldn't able to complete the chase. They couldn't able to even அவ்வளோ டிராப் கேச்சஸ் இருந்துச்சு. நம்ம கிட்ட இருந்து ஃபீல்டிங் மிஸ்ஷாப் இருந்துச்சு. எதுவாக இருந்தாலும் they didn't able to க்ளோஸ் அவுட் அந்த சேஸ் வந்து க்ளோஸ் அவுட் பண்ண முடியல. ஸோ இப்படிப்பட்ட டீமா தான் நியூஸ்ல இருந்துருக்காங்க. எஸ், ஜென்டில்மேன் டீம், சூப்பரா வந்து ஸ்கில்ஸ் இருக்கிற டீம், ஃபீல்டிங் பேட்டிங் எல்லாமே கரெக்டா இருக்க டீம். அவங்க ஜெயிச்சா வந்து எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமா தான் இருக்கும். எல்லாமே அக்ரி. பட் have consistency, have they proved consistency in ICC events ஆன்னு கேட்டீங்கன்னா unfortunately the records are against them. இப்போ சமீப காலத்துல கிடையாது. இதுதான் வந்து அவங்களோட 2023 அப்புறம் இங்க வந்திருக்காங்க. நடுவில் ஒரு ஐசிசி ஈவெண்ட்டே விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிக் மேட்ச் ஆடி அந்த ஒரு டெம்பரமெண்ட்டை தெரிஞ்சு இந்த ப்ரெஷர் அப்சார்ப்ஷன் இங்க பக்கம் இருக்கு, இந்த பக்கம் இல்லை. அதனால நான் வந்து இந்த பக்கம் நான் புரோட்டியஸ்க்கு ரெயின்போ நேஷன் நான் சப்போர்ட் பண்றேன். ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியாது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டாஸ் எந்த அளவுக்கு குரூஷியலா இருக்க போகுது? சரி, பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் வின் த டாஸ் அண்ட் பேட் ஃபர்ஸ்ட், ஸ்கோர் பிக் அப்படின்னு ஃபர்கெட், அவ்வளவுதான். வெரி ரேர்லி வந்து ஏதாச்சும் வந்து பேர் என்ன ஒரு பாபர் அசமோட அவசரமான ஒரு இன்னிங்ஸோ இல்ல வந்து இங்கிலாந்து மாதிரி வரவன் எல்லாம் பிரெயின் இல்லைன்னா இங்கிலாண்டோட பிரெயின்லெஸ் பேட்டிங் மாதிரி ஏதாவது நடந்தால் ஒழிய சேசிங் வந்து பேர் என்ன சேசிங் பண்றது கொஞ்சம் ஈஸி கஷ்டமா இருக்கும். மற்றபடி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நம்ம அந்த பிக்சர் தான் உங்களுக்கு பார்த்தோம். பாகிஸ்தான் பிக்சர் தான் உங்களுக்கு பார்த்தோம். நம்ம வந்து கிட்டத்தட்ட 350 சேசபிள் சொல்லி இங்கிலாண்டோட பவுலர்ஸ் அவங்க கரெக்டா ஓடி வேகமா போட்டாங்களே தவிர லைன் அப் பிடிக்கல. அவங்க கரெக்டான அந்த டெக் அடிக்கல, எல்லாமே தப்பு இருந்துச்சு. பட் இருந்தாலும் 350 சேஸ் பண்றக்கூடிய அளவுக்கு வந்து அந்த பிச் வந்து அக்கஸ்டமா இருந்ததுன்னா பிச்சில் ஒண்ணுமே கிடையாது. பேட் ஃபர்ஸ்ட் செமையா ஸ்கோர் பண்ணிருங்க. ஸ்கோர் பண்ணிட்டு அழகா வந்து பிளான் போட்டு டிஃபெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி யாரும் இன்னிங்ஸ் ஆட மட்டும் விடாதீங்க. ஒன்னும் பாபர் அஸ்லாம் மாதிரி ஆசம் இன்னிங்ஸ் கூடாது, இல்ல ஜோரூட் மட்டும் ஆடிக்கும்போது சுத்தில மத்த யாருமே ஆடாம வரவெல்லாம் வந்த சீத பால் ஹிட் பால் ஆடாம அப்படியே இருக்கக்கூடாது. someone is playing play around it. இந்த மாதிரி 2 நடந்தால்தான் வந்து சேஸ் கம்ப்ளீட் பண்ணாம இருக்குமே தவிர இட்ஸ் ஈஸி டு சேஸ். ஓகே சார், யாருக்கு எத்தனை பெர்சன்டேஜ் கொடுப்பீங்க வின்னிங்க்கு?
60 to South Africa and 40 to New Zealand. 60-40. இதுல எதுவும் மாறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லையா? நாளைக்கு சப்போஸ் வந்து இந்த பக்கம் இன்ஜுரி கன்சர்ன்ல ஒரு 2-3 பிளேயர்ஸ் உட்கார்ந்தாங்க. சவுத் ஆப்பிரிக்கால வந்து மாக்கரம் இல்ல வந்து பவுமா இல்ல அந்த மாதிரிலாம் ஏதாவது வந்தா மட்டும் கொஞ்சம் இந்த பக்கம் அந்த 60ங்கிறது கொஞ்சம் 55, 52 அந்த மாதிரி குறையும். இந்த பக்கம் ஏறும். அந்த 55ங்கிறத நியூசிலாந்து கன்வெர்ட் பண்ணி அவங்க 60 இவங்க 40ங்கிற லெவலுக்கு கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லையா நியூசிலாந்துக்கு? சரி, நான் இதை சொல்லல. இங்க வந்து இப்ப இந்த காம்பினேஷன் வச்சு தான் சொல்றோம். இப்போ நம்ம வந்து ஹவு த டீம் செட்ஸ் அபார்ட். இப்ப இருக்கிற நம்ம வந்து இன்ஜுரியை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இருக்காங்க போறாங்க அந்த விஷயத்த வச்சுதான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். நாளைக்கு ஃபைனல் 11 வரும்போது தான் எப்படி இருக்க போகுது நமக்கு தெரிய வரும். அண்ட் ஃபைனல் 11லயும் நம்ம இப்போ இன்ஜுரி வச்சுட்டு ஆடுறாங்க. ஏன்னா அதுக்கடுத்து ஒரு பிரேக் கிடைக்குது, பாத்துக்கலாமா அப்படின்னு நாங்க ஆடுறாங்கன்னா தென் ஐ வுட் சே சவுத் ஆப்பிரிக்கா தான் சொல்லுவேன். அவங்க ஓகே டேபிள் சார். அந்த குரூப்ல வந்து டேபிள டாப் பண்ணுங்க. குரூப் ஆஃப் டெத். அந்த குரூப் வந்து குரூப் ஆஃப் டெத். அப்படிப்பட்ட குரூப் ஆஃப் டெத்ல தேவ் டாப்ட். நீங்க வந்து ஆஸ்திரேலியா கூட மேட்ச் ஓகே விட்டுருங்க, மழை விட்டுருங்க. மத்த 2 டீமும் ஹேண்ட்ஸம் அடிச்சிருக்காங்களே. மத்த உங்களுக்கு வந்து ஒரு 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 ஆப்போசிஷனுக்கு வந்து ஒரு சான்ஸே கொடுக்கலையே. இங்க அடிச்ச போது பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு ஈக்குவலா இருக்க அந்த காம்படிட்டர் கூட யூ லாஸ்ட் அரௌண்ட் லைக் இப்போ இங்கிலாந்து கூட ஆப்கானிஸ்தான் தோத்த மாதிரி ஒரு 10-18 ரன் மார்ஜின் கூட சொல்லலாம். ஓகே இல்லப்பா, ஒரு ஓவர் மாட்டிருந்தா இல்ல ஒருத்தர் அடிச்சிருந்தா கூட வந்து மேட்ச் இருக்கலாம், ஒரு ஓவர் எக்ஸ்ட்ரா சான்ஸ் தான் அடிச்சிருக்கலாம் சொல்லலாம். இங்கிலாந்து கூட ஆல் டெக்ஸ் 3-6 தான் தேவை. அந்த ஒரு க்ளோஸ் மார்ஜின்ல தான் வந்து விட்டாங்க. இட் வாஸ் குட் ஃபைட். எஸ், ஆப்கானிஸ்தான் ட்ராப் கேட்ச் எல்லாம் இருந்துச்சு. குட் ஃபைட் பை இங்கிலாந்து. ஆனா இட் லைக் ஒரு 3-6 முடிஞ்சிருக்கும் மேட்ச். ஆனா இங்க நியூசிலாந்து அப்படி தோக்கலையே. 40 ரன்ல தோத்துருக்காங்க. இன்னும் ஓவர் கையில இருக்கா, 40 ரன்ல தோத்துருந்தாங்க. ஸோ விச் மீன்ஸ் இங்க வந்து ஐ வுட் சே அட்வான்டேஜ் இவங்க பக்கம் தான் டில்ட் ஆயிருக்கு. ரீசன்ட் ரெக்கார்ட்ஸை வச்சும் அண்ட் பிளேயர்ஸ் ஃபார்மை வச்சும் நான் இந்த பக்கம் தான் கொடுக்குறேன். ஓகே சார், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியாது. செமிஃபைனல்ல வந்து யாரு வின் பண்ணி அந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு கால் எடுத்து வைக்க போறா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கு. சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் சோக்கர் அப்படிங்கிற ஒரு டேக் இருக்கு. அந்த டேகை ரிமூவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் ரசிகர்களோட மிகப்பெரிய ஆர்வமாகவும் இருக்கு. பார்க்கலாம் சார் என்ன நடக்க போகுதுங்கிறது. உங்களோட பெட்டையும் வந்து நீங்க சவுத் ஆப்பிரிக்கா மேல தான் கட்டிருக்கீங்க. எந்த அளவுக்கு அவங்க வந்து வின் பண்ணி அந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல கால வைக்கிறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார். இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி ஈஸ்வர்.